திருக்குர்ஆனின் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அத்தியாயம். இங்கே கூட நாம் நம்முடைய பாரம்பரியமிக்க இந்த மஸ்ஜிதிலே வெள்ளிக்கிழமை தோறும் அந்த அத்தியாயம் இங்கே ஓதப்படுகிறது. எல்லாருடைய காதிலும் கேட்கும் விதத்திலே அந்த அத்தியாயம் ஓதப்பட்டு கொண்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை 12 மணிக்கே அந்த சூரா கஃபை போட்டு அதை இங்கே ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ரொம்ப அற்புதமான சூரா. அதனுடைய மகத்துவத்தை நாம் உள்வாங்கிவிட்டால் ஒரு காலமும் ஓதாமல் இருக்க மாட்டோம். ஒன்று புரிஞ்சு 3 சிறப்பை மட்டும் சொல்லுகிறேன். சூரத்துல் கஹ்ஃபினால் கிடைக்கக்கூடிய 3 சிறப்பை மட்டும் சொல்லுகிறேன், உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நான் சொல்லுவதுண்டு, இந்த கஹ்ஃப் சூராவை பற்றி பேசும் பொழுதெல்லாம் சொல்லுவேன், நீங்கள் ஓதுங்கள். குறைந்தபட்சம் உங்களால் முடியவில்லை என்றால் உங்கள் வீட்டில் ஒருவராவது ஓத வையுங்கள். உங்கள் வீட்டில் ஒருவரையாவது வெள்ளிக்கிழமை தினத்திலே ஓத வைத்து விடுங்கள். காரணம் என்னவென்றால், முஸ்னத் அஹமதிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. மன் ஹஃபித 10 ஆயத்தம் மின் அவ்வலி சூரத்தில் கஹ்ஃப், யார் சூரா கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்களை மனனம் செய்கிறாரோ, சூரா கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்களை யார் மனனம் செய்கிறாரோ, உஸிம மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனைக்கு அவர் ஆட்பட மாட்டார். அல்லாஹ் பாதுகாத்துருவான். அவர் வாழும் காலத்தில் தஜ்ஜால் வந்தாலும் கூட அல்லாஹ் இந்த வசனங்களை வைத்து அல்லாஹ் பாதுகாப்பான். தஜ்ஜாலுடைய காலம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். ஒருவர் காலையில் முஸ்லிமாக இருப்பார், மாலையில் காஃபிராகி போய்விடுவார். தஜ்ஜாலுடைய காலம் என்பது உச்சபட்சமான ஃபித்னாவின் காலம், உச்சபட்சமான சோதனையின் காலம். அவன் எந்த ஆசை வார்த்தைகளை சொல்லி மக்களை அழைக்கிறானோ அந்த ஆசை வார்த்தைகளுக்கு பின்னால் போனவர்கள் எல்லாம் அவனுக்கு வழிபட்டவர்களாக, காஃபிர்களாக, இறை மறுப்பாளர்களாக மாறி போய்விடுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த கெடுதியிலிருந்து சோதனையிலிருந்து பாதுகாப்பு வேணும்னா சூரா கஹ்ஃபினுடைய முதல் 10 வசனங்களை மனனம் செய்யுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஹுவ மஅசூமுன் இலா 8 ஐயாம் மின் குல்லி ஃபித்னா, யார் ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை சூரா கஹ்ஃப் ஓதுவாரோ அந்த ஓதிய நாளிலிருந்து அடுத்த வாரம் வரும் வரை அல்லாஹ் அவருக்கு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் கொடுத்துறான். அல்லாஹ் தன்புறத்திலிருந்து பாதுகாப்பு, எல்லா சோதனைகள், எல்லா ஆபத்துகள், முசீபத்துகளிலிருந்து அந்த சூரா அவரை அரணாக வந்து நின்று காக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 2வது முக்கியமான சிறப்பு. சூரா கஹ்ஃபினுடைய 3வது முக்கியமான சிறப்பு தபரானி ஷரீஃபிலே வந்திருக்கிறது. கானத் லஹு நூரன் மின் மகாமிஹி இலா மக்கா, அந்த சூரா கஹ்ஃபே அவருக்கு ஒளியாக இருக்கும், பேரொளியாக இருக்கும். அவர் இருக்கும் இடத்திலிருந்து மக்கா வரை, அல்லாஹ்வின் திருஆலயமாம் கஅபா வரை, அவர் இருக்கும் இடத்திலிருந்து அந்த இடம் வரை அல்லாஹ் அவருக்கு ஒளியை கொண்டு பாதுகாப்பான். அவரை அரவணைத்துக் கொள்வான், பேரொளியை குடிப்பான், வழி தவறி விட மாட்டார், வழிமாறி போய் விட மாட்டார், ஷைத்தானின் பாதையில் சிக்கிவிட மாட்டார், பெரும் பெரும் குழப்பங்களிலே வீழ்ந்து விட மாட்டார். காரணம், அல்லாஹ்வின் பேரொளியை கொண்டு அல்லாஹ் அவருக்கு அரவணைப்பை கொடுக்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 சிறப்பும் முக்கியமானது. நிறைய இன்னும் சிறப்புகள் இருக்குது. இங்க சொல்ல வர செய்தி என்னன்னா, சூரா கஹ்ஃபுக்கு எதற்கு இவ்வளவு பெரிய பலன், எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு உயர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றி பேசுகிறார்கள். அந்த சூரா கஹ்ஃபிலே வரக்கூடிய முக்கியமான கதாநாயகர்கள் யார்? இளைஞர்கள், தோழர்கள். அந்த தோழர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி குகைக்குள்ளே ஒதுங்கினார்கள். தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலிருந்து வெளியேறிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தங்களையும் தங்களுடைய ஈமானையும் பாதுகாப்பதற்காக வேண்டி குகைக்குள்ளே ஒதுங்கினார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலபிஸூ ஃபீ கஹ்ஃபிஹிம் 300 சினீன வஸ்தாது 309 ஆண்டுகள் தூங்கினார்கள். அல்லாஹ் தூங்க வச்சான். நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தா தெரியுது, 3 மணி நேரம் தூக்கமே எங்களுக்கு பெரிய பாடாக இருக்குன்றீங்களா? 309 வருடம் அல்லாஹ் தூங்க வைத்தார். 309 வருடம் தூங்கி முடித்து விட்டு எழுந்து சொன்னார்கள், காலையில் தூங்கிட்டு சாயந்தரம் எந்திரிச்ச மாதிரி இருக்குல்ல அப்படின்னா, காலையில் தூங்கிட்டு சாயந்தரம் எந்திரிச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குல்ல அப்படின்னாங்க. அந்த குகையில் வைத்து தான் அந்த தோழர்கள் கேட்டார்கள், ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. குர்ஆன் எடுத்து வைக்கக்கூடிய அதி அற்புதமான துஆக்களில் இது ஒன்று. கண்டிப்பாக மனனமிட வேண்டிய துஆக்கள் இதுவெல்லாம். சில துஆக்கள் குர்ஆன் சொல்லுகிறது மனப்பாடம் செய்ய வேண்டும். மனப்பாடம் செய்து நம்முடைய வாழ்வியலோடு தொடர்பு படுத்தி ஓதி வர வேண்டும். சூரத்துல் கஹ்ஃபிலே அந்த கஹ்ஃப் வாசிகள், குகைவாசிகள், தோழர்கள் ஓதிய துஆவை அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மா, இறைவா உன் புறத்திலிருந்து எங்களுக்கு அருளை கொடு,
வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, எங்கள் காரியம் அனைத்தும் நேர்வழி காட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். குறுக்கு வழியில் போய்விடக்கூடாது, தடுமாறிவிடக்கூடாது, வாழ்க்கையில் சருகிவிடக்கூடாது, வார்த்தைகளுக்கு மயங்கி பின்னால் போய்விடக்கூடாது. எல்லாரும் ஓத வேண்டும். அந்த தோழர்கள் ஓதியதாக குர்ஆன் சொல்கிறது. அன்பு சகோதரர்களே, நட்பு எப்படி இருந்தது? ஈமானுக்காக வேண்டி இணைந்தார்கள், ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி இணைந்தார்கள். அந்த இணைப்பை அல்லாஹ் கியாமத்து வரை சிறந்த இணைப்பு என்று அங்கீகரித்து அல் குர்ஆனிலே பதிவும் செய்தார். எனவே அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட தோழர்கள் இருக்க வேண்டும் என்பதை நாயகம் உள்ளுணர்ந்து தன்னுடைய சஹாபா பெருமக்களை அப்படி உருவாக்கினார்கள்.